ராதே கிருஷ்ணா. நாராயணீயம் மூன்றாவது தசகம். முதல் 5 ஸ்லோகங்கள் அர்த்தம் பார்க்கலாம். முதல் தசகத்தில் பகவானுடைய பகவத் ஸ்வரூப மகாத்மியத்தை சொன்னார். இரண்டாவது தசகத்தில் அந்த ரூப மாதுரியம், பகவானுடைய திருமேனியினுடைய அழகு, பக்தி மகத்துவம், இதை பற்றி சொன்னார். மூன்றாவது தசகத்தில் இந்த பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணுறார். முதல் ஸ்லோகம், பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ யே பக்தா த்வயி கலு ரமந்தே பரமமோன் அஹம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். வரத, ஹே வரங்களை கொடுப்பவனே, வரதனி கூப்பிடுற. பட்டந்தோ நாமானி, பட்டந்தக உன்னுடைய பக்தர்கள் உன்னுடைய பெயர்களை நாமானி பாடுகிறார்கள். பட்டந்தக ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாடினார்கள் இல்லை, பாடுவார்கள் இல்லை, பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பட்டந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ நிபதிதாக. அந்த பிரமத பர அப்படின்னாக்கா ஆனந்த கடலில், சிந்து அப்படின்னா கடல், இந்த ஆனந்த பேரானந்த கடலில் மூழ்குகிறார்கள். மூழ்கி ஸ்மரந்தோ ரூபம் தே, உன்னுடைய அந்த திருமேனியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கதையந்தோ குணகதாக, உன்னுடைய குணங்களையும் கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய பக்தர்கள் உன்னுடைய பெயர்களை சொல்லி பாடுகிறார்கள். அதை உன்னுடைய ரூபத்தை தியானம் செய்து கொண்டு ஆனந்த கதையந்தோ குணங்களையும் கதைகளையும் சொல்லிக்கொண்டு ஆனந்த கடலில் மூழ்குகிறார்கள். நிபதிதாக சரந்தோ ஏ பக்தாக, இவ்வாறெல்லாம் இருந்து கொண்டு சரந்தோ அப்படின்னாக்க திரிகிறார்கள். எங்கே போகிறாவா? உன்னுடைய திவ்ய தேசங்கள், உன்னுடைய க்ஷேத்திரங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு அதை பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு அங்கெல்லாம் போகிறா. த்வயி கலு ரமந்தே, உன்னிடத்திலேயே அவர்கள் ரமிக்கிறார்கள், உன்னிடத்திலேயே இன்பம் கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட பரம் மேலான உயர்ந்த இந்த உன்னிடத்திலேயே ரமித்து கொண்டு இன்புற்று கொண்டு பரம் அமூனு மேலான அந்த உன்னுடைய ரசனையிலேயே இருந்து கொண்டு அப்படிப்பட்ட அவர்கள் அமூனு, அப்படிப்பட்ட அந்த பக்தர்களை, ஏ பக்தாக, அப்படிப்பட்ட அந்த பக்தர்களை அகம் தன்யான் மன்யே, அவர்களைத்தான் நான் பாக்கியசாலிகளாக நினைக்கிறேன். ஏன்னா சமதிகத சர்வா அபிலஷிதான், அபிலாஷை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விருப்பங்கள், அவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புவது அப்படிங்கிறது சாதாரண மக்கள் மாதிரி வீடு வாசல் சுகம் சொத்து இதெல்லாம் விரும்ப மாட்டா. அதாவது உன்னுடைய பாடுறதுக்கு தடை வரக்கூடாது, உன்னுடைய க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு தடை வரக்கூடாது. அது மாதிரியான விருப்பங்கள் தான் அவர்களுடைய விருப்பம். ஸோ அவர்களுக்கு அந்த விருப்பமெல்லாம் நிறைவேறியவர்களாக சமதிகத சர்வாபிலஷிதானே, அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கின்ற அந்த பக்தர்களைத்தான் அகம் தன்யான் மன்யே, பெரிய பேரு பாக்யவான்கள் என்று நான் எண்ணுகிறேன். முதல் ஸ்லோகம், பட்டந்தோ நாமானி
प्रमदभरसिन्धौ निपतिताः स्मरन्तो रूपं ते वरद कथयन्तो गुणकथाः चरन्तो ये भक्ताः त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. பொருள் ஹே வரதா, பக்தர்கள் உன்னுடைய பெயர்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய வடிவத்தை தியானம் செய்கிறார்கள், அப்பேற்பட்ட ஆனந்த கடலில் மூழ்கி உன் குணங்களையும் கதைகளையும் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்து கொண்டு உன்னிடத்திலேயே இன்புறுகிறார்கள். அவர்கள் விரும்பிய உன்னை பற்றிய எல்லாம் அடைந்திருக்கின்ற அந்த பக்தர்களையே நான் பாக்கியமானவர்களாக கருதுகிறேன். இரண்டாவது ஸ்லோகத்தில் தன்னை பற்றி சொல்லிக்கிறார். ஏன்னா மகான்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தி தான் சொல்லிப்பான். நான் பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டான். அது மாதிரி இப்போ இவரும் சொல்கிறார், கத கிளிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவாரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குரு தயாம் பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹான் அஹம் காயம் காயம் குஹச்சன விவத்ஸ்யாமி விஜனே. விஷ்ணு, ஹே விஷ்ணுவே, விஷ்ணுனா எல்லா இடத்திலும் பறந்து இருப்பவர். ஹே விஷ்ணுவே, கத கிளிஷ்டம் கஷ்டம், கதன வியாதி, வியாதியால் கஷ்டம் சொல்லிக்கிறார் அவர். கிளிஷ்டப்படுகிற, வருத்தப்படுகிற, அதாவது அந்த வியாதி அப்படின்னு ஒன்று வந்துட்டால் தான் தெரியும். அந்த மனசு அங்கே போய் தான் நிற்கும். ஏதாவது ஒரு வலி வந்ததுன்னா அந்த மனசு அந்த வலியில் தான் போய் நிற்கும். அது மாதிரி இவருக்கு இந்த நோயால் துன்பப்படுற அந்த என்னுடைய மனசு கத கிளிஷ்டம் கஷ்டம், இது ஒரு கஷ்டமாக இருக்கே, அது எதற்கு அப்படின்னா தவ சரண சேவார் சபரேபி அநாசக்தம் சித்தம், உன்னுடைய சரண சேவை, அந்த உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்ற அந்த ரசபரேபி ஆனந்த பெருக்கு, அது அனுபவிக்கிற அந்த ஆனந்த பெருக்க கூட அடைய விடாதபடி, அது உன்னுடைய சரண திருவடிகளை நினைக்கிற அந்த ஆனந்தத்தை கூட அடைய முடியாதபடி அநாசக்தம் சித்தம், என்னுடைய மனசு என்னுடைய வழியில் தான் போய் நிற்கிறது. அதனால் உன்னுடைய சரணத்தை திருவடிகளை நினைக்கிற அந்த அதில் கூட அநாசக்தம் பற்று இல்லை எனக்கு, அதில் போய் லயிக்க மாட்டேங்கிறது. அதில் பவதி பத, ஐயோ அப்படிங்கிறார் விஷ்ணு. குருதயாம், இந்த இடத்துல குருன்னு வரக்கூடாது, சாதாரண குருதயாம், எனக்கு கருணை செய்வாயாக. இது ஒரு பெரிய துன்பம். பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹானி, நான் பவத் உன்னுடைய பாதா அம்போஜ பாதாம்போஜ, நான் உன்னுடைய தாமரை திருவடிகளை நினைத்து அதை நினைச்சுண்டோ தியானிக்க ஆசைப்பட்டுண்டோ உன்னுடைய நாம நிவகானு, உன்னுடைய பெயர்களையெல்லாம் திருநாமங்களையெல்லாம் ஜெபித்து கொண்டு பாடிக்கொண்டு அகம் அது மாதிரி இருந்துண்டோ காயம் காயம், எங்கேயாவது உன்னுடைய பகவன் நாமாக்களை சொல்லிண்டு பாடிண்டோ உன்னுடைய திருவடியை நினைத்து கொண்டு குஹச்சன எங்கேயோ ஒரு இடத்துல விவத்ஸ்யாமி விஜனே, விஜனேனாக்கா மனிதர்கள் இல்லாமல் தனியாக, அதாவது பக்த சத் சங்கத்தில் வேணும். ஆனால் இப்போ உலக இயல் வாழ்க்கையில் ஆசைப்படுற அந்த மனிதர்கள் கூட இல்லாமல் அவர்கள் கூட என்னை வைக்காமல்
நான் இது மாதிரி உன்னுடைய திருவடியை நினச்சிட்டோ உன்னுடைய நாமங்களையே பாடிக்கொண்டு தனியாக விஜனி இந்த மாதிரி காம அதாவது ஆசைகள் உள்ளவர்கள் மனிதர்களை விட்டு விலகி இருக்க விரும்புகிறேன் என்கிறார். இப்போ இரண்டாவது ஸ்லோகம் திரும்ப சொல்கிறேன். கதக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம் பவத்பாதாம்போஜஸ்மரணரசிகோ நாம நிவஹானி அஹம் காயம் காயம் குஹச்சன விவத்ஸ்யாமி விஜனி. ஹே விஷ்ணுவே, பொருள், இந்த நோய்களால் துன்பம் அனுபவிக்கின்ற என்னுடைய மனமானது உன்னுடைய திருவடிகளை வணங்குவதால் உண்டாகிற அந்த ஆனந்த பெருக்கில் கூட பற்று வைக்க முடியலை, அதை தியானிக்க முடியலை. ஐயோ, இது பெரிய துன்பம். நான் உன்னுடைய பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ, நான் உன்னுடைய திருவடிகளை தியானிப்பதில் ஆசை கொண்டு நாமநிவகானு உன்னுடைய நான் திருநாமங்களை பாடிக்கொண்டு எங்கேயாவது தனியான ஓரிடத்தில் குஹச்சன விவத்ஸ்யாமி விஜனி, அதுக்கு நீ குரு தயாம், அதற்கு நீ கருணை புரிவாயாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் இந்த பக்தர்கள் எப்படி இருக்கா, உன்னுடைய பக்தர்கள் மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிருபா தேஜாத்தா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுப்ருதாம் மதீய க்லேசௌக பிரஷமனதஷா நாம கியதி ந கே கே லோகேஸ்மின் அனிஷம் ஐஷோகாம்பிரஹிதாக பவத் பக்தா முக்தாக சுககதிம் அசக்தா விதததே. ஹே ஈஷா, இறைவனே, கிருபாத்தே ஜாத்தா சேத், உன்னுடைய கிருப்பை அருள் கருணை என்பது இருக்குமானால் இருந்தால், உன்னுடைய அருள் கிடைத்தால், கிமிவனகி லப்யம், எதுதான் கிடைக்காது, லப்யம்னா கிடைக்கும், நகி லப்யம் எது கிடைக்காது, தனுபிருதாம், தனுன்னா இந்த உடம்பு, இந்த உடம்பை அடைந்த மனிதர்களுக்கு, உடலை அடைந்தவர்களால் எதுதான் உன்னுடைய கிருப்பைங்கிறது கிடைச்சதுன்னா வேறு எதுதான் கிடைக்காது. மதீய க்லேஷௌக பிரஷமன தஷா நாம கியதி, என்னுடைய மதிய, என்னுடைய கிளேஷௌகம், இந்த வலி, இந்த நோயினுடைய அந்த வலியினால் எத்தனை அது சேர்ந்து வரும், நடக்க முடியாது, ஒரே இடத்துல அது ரொம்ப பிடிச்சி இழுக்கும், இது மாதிரி கூட்டம், அந்த நோய் கூட்டத்தை பிரஷமன தஷா, அதை அதை சாந்தா, அதை தீக்கிறதுக்கு உண்டான அது நாமக்கியதி, இது உன்னாது முடியாதா, என்னுடைய இந்த நோயினுடைய இந்த வலிமையை உன்னால் குறைக்க முடியாதா, இதை தீர்க்க முடியாதா, என்னுடைய நோயை பிரஷமனதஷா நாமக்கியதி, இது ஒரு விஷயமா உனக்கு, இது அதாவது உன்னுடைய கிருப்பை கிடைச்சா வேறு எதுதான் நடக்காது, அப்படி இருக்கும் பொழுது இந்த நோயை தீர்க்கிறதுங்கிறது உனக்கு ஒரு விஷயமா. ந கே கே லோகேஸ்மின் அனிஷமை ஷோகாபி ரஹிதாக, இது உனக்கு பெரிய விஷயமே இல்லை இந்த உலகத்தில். அஸ்மின் லோகே அனிஷம் ஐ ஷோகாபி ரஹிதாக, உன்னுடைய பக்தர்கள், அதாவது பவத் பக்தாக, உன்னுடைய பக்தர்களாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் சோக்கம் அற்றவர்களாக, அதாவது துன்பம் இல்லாதவர்களாகவும், முக்தாக முக்தி நிலையை முக்தர்களாகவும், சுககதிம் அசக்தாக, அதாவது
இன்ப நிலையை அடைந்து பற்றற்றவர்களாக சுககதிம் அசக்தாக பற்றற்றவர்களாக அந்த சுககதிம் விதததே இன்ப நிலையை அடைகிறார்கள். எத்தனை பேர் உன்னுடைய பக்தர்கள் முக்தர்களாகவும் இருக்கா, சோகங்கள் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் நினைக்காதவர்களாக, துன்பம் இல்லாதவர்களாக அவர்களுக்கு வந்தாலும் அது போயிடுறது. அது மாதிரி எத்தனை பேர் கேக்கே இல்லையா, உலகத்தில் இல்லையா, கடைசியில் அந்த இன்ப நிலையையும் சுககதியும் விததத்தை அந்த பேரின்ப நிலையையும் அவர்கள் அடைகிறார்கள் அல்லவா. 3வது ஸ்லோகம். கிருபா தே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுப்ருதாம் மதீய க்லேஷௌகம் பிரஷமனதஷா நாம கியதி ந கே லோகேஸ்மின் அனிஷமயி சோகாபிரகிதாக பவத் பக்தா முக்தாக சுககதிம் அசக்தா விதததே. இறைவா, உன்னுடைய கிருப்பை அருள் என்பது கிடைக்குமானால் இந்த தனுபிருதாம் உடலை அடைந்தவர்களால் கிமிவ நஹி லப்யம் எது அடைய முடியாதது என்பது எதுதான் உள்ளது? என்னுடைய துன்பங்களின் தொகுதியை அழிப்பதாகிய பிரஷமன தஷா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாமக்கியதி உனக்கு அரிதான ஒன்று அல்ல. இந்த உலகத்தில் உன் பக்தர்களில் எத்தனை பேர் எப்பொழுதும் துன்பம் இல்லாதவர்களாயும் முக்தர்களாயும் பற்று அற்றவர்களாகவும் இன்ப நிலையை அடைகிறார்கள். எத்தனை பேர் உன்னுடைய பக்தர்கள் இது மாதிரி இருக்காளே, எனக்கு அது மாதிரி என்னுடைய இந்த வியாதியை போக்குறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறார். அடுத்த 4வது ஸ்லோகம். முனி பிரௌಢாரூಢாக ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத்பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரதமுகாக சரந்தி சஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னா கிமபரம். ஈசனே, முனி பிரௌಢாரூಢாக முனிவர்கள், முனி அப்படின்னாலே மனனசீலர்கள், அதை மனனம் பண்ணிகிட்டே இருக்கிறவர்கள் முனிவர்கள். பிரௌಢாரூಢாக ரொம்ப புகழ்பெற்ற சிறந்த, பிரௌಢானா சிறந்த முனிவர்கள் ஜகதி கலு உலகில் கூட ஆத்மகதேக ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டா, ரொம்ப புகழ்பெற்றவர்கள் அவர்கள். ஆனால் தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டா. கூட ஆத்மகதேக ஆத்ம இன்பத்தை ஆத்மானந்தத்தை பெறுபவர்கள் அவர்கள். ஆனால் அதை ரொம்ப ரகசியமாக தான் வச்சுப்பா. அவள் பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரதமுகாக உன்னுடைய திருவடி தாமரை மலர்களை தியானிப்பதால் துன்பத்தை ஒழித்தவர்கள் அவர்கள், துன்பத்தை நீக்கியவர்கள் அவர்கள். சரந்தி ஹே ஈஷா, அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அப்படின்னாக்க ஸ்வைரம் ரொம்ப சுதந்திரமாக, சதத பரிநிர்பாத பரசித்து அவர்கள் எப்பொழுதும் ஒரு பரசித் சதானந்த அத்வைத பிரசர பரிமக்னாக கிம் அபரம். அவர்கள் எப்போதும் அந்த விளங்குகின்ற சச்சிதானந்த வடிவமான
ஒப்பற்ற வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அதனால் ஸ்வைரம் அவர்கள் சரந்தீச ஸ்வைரம் அவர்கள் தங்கள் விருப்பம் போல போயின்னு இருக்கா. அதுக்கு மேலே அவர்களுக்கு கிம் அபரம் வேறு என்ன தான் அவர்களுக்கு வேணும்? அவர்கள் உன்னுடைய சச்சிதானந்த வடிவமான அந்த ஒப்பற்ற வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சுதந்திரமாக திரியிறா. இதுக்கு மேலே அவர்களுக்கு என்ன வேணும்? 4வது ஸ்லோகம். முனி பிரௌಢாரூಢாக ஜகதி கலு கூட்டாத்மகதயோ பவத்பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரதமுகாக சரந்தீஷஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரச்சித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னா கிமபரம். நாரத முகாக, நாரதர் தொடங்கி இந்த மாதிரி முனிவர்கள் நாரதர் முதலிய முனிவர்கள் மிகுந்த சிறந்த முனிவர்கள். அவர்கள் அறிய முடியாத ஆத்மாவை அறிந்தவர்கள், ஆத்ம ஞானம் கொண்டவர்கள். அவர்கள் உன்னுடைய திருவடித்தாமரை மலர்களை தியானிப்பதால் துன்பத்தை ஒழித்தவர்கள். அவர்கள் எப்போதும் எப்போதும் அவர்கள் அந்த சச்சிதானந்த வடிவமான உன்னுடைய அந்த சச்சிதானந்த வடிவான ஒப்பற்ற வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அதனால் ஸ்வயரம் அவர்கள் தங்கள் விருப்பம் போல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மிகு மேலே அவர்களுக்கு வேண்டியது என்னதான் இருக்கிறது? அடுத்த 5வது ஸ்லோகத்தில் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு பக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறார். 5வது ஸ்லோகம். பவத் பக்தி ஸ்பீதாம் பவது மம சைவ பிரஷமயேத் அசேஷ க்லேஷௌகம் ந கலு ஹ்ருதி சந்தேக கணிகா ந சேத்யாசஸ்யோக்திஹ தவ ச வசனம் நைகமவச்சோ பவேன்மித்யாரத்யாம் புருஷ வச்சன பிராயம் அகிலம். எனக்கு பவத் பக்தி ஸ்பீதா, எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பக்தி முழுமையாக இருக்கணும். முழுமையான ஒரு பக்தி எனக்கு இருக்கணும். அது மம சைவ பிரஷமேது, அந்த பக்தியால் அதுதான் என்னுடைய எல்லா துன்பங்களையும் போக்க வல்லது, அடியோடு அழிக்க வல்லது. அசேஷ கிளேசௌகம், என்னுடைய இந்த துன்ப கூட்டங்களை எல்லாம் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் அசேஷ கிளேசௌகம், இந்த துன்பங்களையெல்லாம் அடியோடு அழிக்க வல்லது இந்த உன்னுடைய பக்தி தான். நகலு ஹிருதி சந்தேக கணிகா, கணிக்கான்னா கொஞ்சம் கூட அதில் துளி அளவு கூட எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. நகலு ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்தில் கொஞ்சம் கூட சந்தேகம் அதில் இல்லை. உன்னுடைய பக்தி தான் என்னுடைய துன்பங்களை முழுமையாக அழிக்கக்கூடியது. நச்சேத், இல்லை என்றால், இஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு இங்கிலீஷில் அது மாதிரி நச்சேத் அப்படி இல்லை அப்படின்னாக்க வியாசஸ்ய உக்திகி, வியாசர் முதலியவர்களுடைய முனிவர்களுடைய அந்த சொன்னது, உக்திகினா அவர்களால் சொல்லப்பட்ட, தவச்ச வச்சனம், நீ அர்ஜுனனுக்கு சொன்ன பகவத்கீதை, உத்தவனுக்கு சொன்ன உத்தவ கீதை மாதிரி தவச்ச வச்சனம் நைகம வச்சோ, நிகமம் அப்படின்னாக்க வேதம், வேதங்களின் சொல், இது எல்லாம் அது வியாசர் சொன்ன சொற்கள், நீ சொன்ன
வச்சனம், வேதங்களால் சொல்லப்பட்ட சொல்கள், இது எல்லாம் பவேன் மித்யா, அதெல்லாம் பொய்யா போயிடும். எப்படி பொய்யா போகும் அப்படின்னா, ரத்யா புருஷ வச்சன. ரத்யானா வீதியில் தெருவில் போகிறவன் சொல்கிறதெல்லாம் கேட்பியான்னு ஒரு வசனம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பாமர, ஒரு தெருவில் திரிகிற ஒரு பாமர மக்களின் பேச்சை போல் பொய்யா தான் இருக்கும் உன்னுடைய பக்தி அப்படிங்கிறது. துன்பங்களையெல்லாம் அழிக்க வல்லது அப்படிங்கிறது இதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அப்படி அழிக்க முடியாது உன்னுடைய பக்தின்னா, வியாசர் சொன்ன வச்சனம், நீ சொன்ன வசனம், வேதங்களால் சொல்லப்பட்டது, இது எல்லாமே சாதாரண பாமரனின் ஒரு பேச்சு மாதிரி பொய்யா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறார். பவத் பக்தி ஸ்பீதாம் பவது மம சைவ பிரசமயேத் அசேஷக்லேஷௌகம் ந கலு ஹ்ருதி சந்தேக கணிகா ந சேத்வியாசஸ்யோக்திஹி தவ ச வசனம் நைகமவச்சோ பவேன்மித்யாரத்யா புருஷவச்சன பிராயம் அகிலம். எனக்கு உன்னிடத்தில் உள்ள பக்தி முழுமையாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எல்லா துன்பங்களையும் சேஷ கிளேசௌகம் அடியோடு அழிக்க வல்லது. இது பற்றி கொஞ்சம் கூட என்னுடைய மனதில் சந்தேகம் என்பது இல்லை. அப்படி நடக்கலை, அந்த பக்தியானது துன்பங்களை போக்கவில்லை அப்படின்னு சொன்னால், வியாசர் சொன்ன சொல்லும் உன்னுடைய மொழியும் வேதங்களின் வாக்கியங்களும் தெருவில் திரிகின்ற பாமர மக்களின் பேச்சை போல் பொய்யாக இருக்கும். அதனால் உன்னுடைய பக்தி தான் அதாவது துன்பங்களை அழிக்கக்கூடியது. ஏன்னா இத்தனை பேரும் சொன்னது எல்லாம் பொய்யா போயிடும். வேதத்தில் சொல்லப்பட்டது, வியாசர் சொன்ன புராணங்களில் பக்தியை பற்றி சொன்னது, நீ பகவத்கீதை உத்தவ கீதையிலெல்லாம் பக்தியை பற்றி நீ சொன்ன இந்த வாக்கியங்கள் எல்லாமே பொய்யா போயிடும். அதனால் எனக்கு அந்த முழுமையான ஒரு பக்தி பக்தி ஸ்பீதா அப்படிங்கிறார். அது மாதிரி உன்னுடைய பக்தியானது அசேஷ கிளேசௌகம், எந்த விதமான கிளேசமும் இல்லாமல் செய்துவிடுங்கிறதுல எனக்கு நகிருதி சந்தேக கணிகா நகலு ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்தில் அதை பற்றி சந்தேகமே இல்லை. என்னுடைய பக்தியானது முழுமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டார். இதில் 5 ஸ்லோகங்கள் நிறைவு பெறுகின்றன. அதுக்கு மேலே 6வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி பக்தி பண்ணணும், என்னுடைய பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வேண்டார். அது நாமும் அது மாதிரி வேண்டணும். நம்முடைய பக்தியும் முழுமையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனைக்காக அவர் தான் அப்பேற்பட்ட பக்தர் தனக்கு இப்படி ஒரு பக்தி வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா அது நமக்காக அவர் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல் தான். நம்ம ஜனங்களுக்காக, இங்கே இருக்கிற பாமர ஜனங்கள் தானே, நாம் சாதாரண ஜனங்களுக்காக அவர் குருவாயூரப்பன்ட்ட அவர் வேண்டார். தனக்கு அப்படி ஒரு திருடமான எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக இந்த 6வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் ரொம்ப வேண்டி பகவான் குருவாயூரப்பன்ட்ட கேட்டுக்கிறார். தன்னுடைய வியாதியால் அவர் தன்னுடைய மனசு ஈடுபட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் இந்த திருடமான பக்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொல்கிறார்.
மேலே நம்ம இந்த 6வது ஸ்லோகத்துலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும்